ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். பற்றி பார்க்க வரேன்னா பிட்காயின்மே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் டாமினன்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம், ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலாக பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிட்காயின் லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுவும் எங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சிதுன்னா அதோட பழைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுக்குது. ஸோ இந்த $94,000 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு பிடிசி. ஸோ இப்போ இந்த ஒரு $94,000 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $99,000 to $100,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து போகும். பட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி மோர் தென் 1.5 months மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஒன்று ஒரு $94,000 வரையும் பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $83,000 கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதமாகவே பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ திரும்பவுமே பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறப்ப டெய்லி டைம் ஃப்ரேமில் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் லோ ட்ரெண்ட் சப்போர்ட் கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு $88,900 இந்த ஏரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஒன்று அது வரையும் வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைனா பிடிசிக்கு இருக்கக்கூடிய அடுத்த சிஎம்இ கேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ அந்த சிஎம்இ கேப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுலாம் கரெக்டாக ஒரு $88,000 கிட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேப் இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து வரலாம். ஸோ இந்த சிஎம்இ கேப் பொறுத்தளவு எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி இந்த கீழே இருக்கக்கூடிய கேப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய ஒரு பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தென் அடுத்ததாக நம்ம பிட்காயின் டாமினன்ஸோட சார்ட் பார்த்தோம்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே அதோட பழைய சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ நம்ம பல வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கோம். எப்படியாவது இந்த சப்போர்ட் ஏரியாவை டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணோன்னே. ஸோ இது வந்து பிரேக் டவுன் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து ட்ராப் வந்து ஆகும். சப்போஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சதுன்னா திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து போகலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிட்காயினை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கேன். ஒன்ஸ் மணியோட ஃப்ளோ மட்டும் திரும்பவுமே பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டோம். அண்ட் இந்த யூஎஸ்டி டாமினன்ஸுமே அதோட சப்போர்ட் ஏரியாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுன்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவன் நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுமே வந்து டம்ப்னே வந்து சொல்லலாம். ஆக்சுவலி இப்போ மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான். ஸோ பெரிய ஒரு டம்ப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சிஎம்இ கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதால அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம பிட்காயினில் பெரிய ஒரு பவுன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக ரொம்ப நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துருங்களேன் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.